இங்கே பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை பிரகாசிக்க வச்சிக்க முடியாது. நம்மளை ஏதாவது பண்ணி ஏதாவது ஒரு பாட்டு போட்டு ஹிட் ஆகிடலாமா, இல்லைனா ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்து ஹிட் ஆகிடலாமா, இல்லை ஏதாவது இந்த ஊழியத்தில் ஏதாவது புதுசாக ஏதாவது செஞ்சு யாரும் செய்யாத மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சால் ஃபேமஸ் ஆகிடலாமா, யாரும் பண்ணாத விதத்தில் ஏதாவது ஒன்று பண்ணோம்னா வித்தியாசமாக ஏதாவது செஞ்சோன்னா அந்த உலகம் நம்மளை திரும்பி பார்த்தா நம்ம ஃபேமஸ் ஆகிடலாமா. இப்படி தான் உலகத்தில் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்துலேயும் சரிங்க பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர் இல்லாமல், கர்த்தர் துணை இல்லாமல் ஆண்டவர் எப்போ பிரதர் நம்ம பிரகாசிக்க செய்ய போகிறாரு, ஆண்டவர் எப்போ பிரதர் நம்மளை உயர்த்த போகிறாரு, நான் ஏதாவது ட்ரை பண்ணி ஏதாவது குறுக்கு வழியில் போய் நான் ஃபேமஸ் ஆகிடலாமா, நான் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு ஆள் ஆகிடலாமா, தோ அந்த பிரதர் அப்படி ஆகிட்டாங்களே, இந்த சிஸ்டர் இப்படி ஆகிட்டாங்களே, அந்த பாஸ்டர் அப்படி ஆகிட்டாங்களே அப்படின்னு நினச்சி நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஏதாவது ஒரு வழியில் நம்ம ஃபேமஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுறோம். இங்கே பாருங்கள், வேதம் என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாருங்கள், நம்மளை பிரகாசிக்க செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் நம்ம சொல்கிறாரு, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஹல்லேலூயா. மரித்தோரை விட்டு எழும்பனா உங்க ஃபெலோஷிப், எந்த ஆட்களோட நீங்க இணைக்கப்பட்டு இருக்கிறீங்க, மரித்த நிலையில் இருக்கிற மரித்தோர்கள் கூட்டத்தில் நம்ம இருக்கிறோமா, தூங்கி கொண்டிருக்கிறவர்கள் கூட்டத்தில் நம்ம இருக்கிறோமா, அவிசுவாசியோடு அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதீர்கள் இருக்கு. ஸோ இந்த மரித்தோர் கூட்டத்தில் நம்ம என்னைக்குமே இருக்கக்கூடாது. பாருங்க, அதை இன்னொன்று சொல்றேன் பாருங்க, தூங்குகிற நீ விழிக்காமல் இருக்கும்போது, மரித்தோரை விட்டு நீ எழுந்திருக்காமல் இருக்கும்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க வைக்க முடியாது. இன்னைக்கு சொல்லலாம், பிரதர் நான் ஏன் பிரகாசிக்கல, நான் ஏன் சக்சஸ் பண்ணல, அது மினிஸ்ட்ரியா இருக்கலாம், அது பிசினஸா இருக்கலாம், அது எந்த துறையா இருக்கலாம், அந்த துறையில நீங்க சக்சஸை பார்க்க முடியலையா, அந்த துறையில நீங்க பிரகாசிக்க முடியலையா, இந்த வசனத்தை வச்சு பாருங்க. நீங்க எங்க தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, ஆண்டவரோடு உள்ள உறவுல தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா, மரித்தோர் கூட்டத்தில் இணைக்கப்பட்டு இருக்கிறீங்களா, அவிசுவாசிகளோடு நீங்க சம்பந்தம் கலந்து இருக்கிறீங்களா, அவர்களோடு ரொம்ப ஃபெலோஷிப்பில் இருக்கிறீங்களா. அங்கே பாருங்க, அப்படி இல்லைன்னா ஒரு அவிசுவாசிகளை விட்டு முழுவதும் நம்ம விலகி இருக்க முடியாது. ஆனால் என்னன்னா, அவங்களோடு உள்ள உறவுகளில், ஃபெலோஷிப்பில், ஐக்கியத்தில் நம்ம இருக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கர், சங்கீதத்தில் பார்க்குறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் இருக்கு. பாருங்க, அந்த மாதிரி தான் துன்மார்க்கரோட ஆலோசனை நடக்காம பாவியோட வழியில நிற்க கூட கூடாது. பாருங்க, அந்த மாதிரி இருந்து தேவனுடைய வார்த்தையில நம்ம ஆசையா இருக்கும்போது தான் பாருங்க பிளெஸிங்ஸை நம்ம பார்க்க முடியுது.